ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெகுளியாகவே இருப்பாங்க. வெகுளினா என்ன? வெகுளித்தனமாக இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், வெகுளித்தனத்தை மாற்றிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெகுளித்தனமாகவே இருப்பாங்க. பார்த்தாவே பாவமாக இருப்பாங்க. அதாவது எல்லாத்து மேலேயும் அக்கறையாக இருப்பாங்க. அதாவது எல்லாத்துக்கூடையும் பாசமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. யாராவது ஏதாவது வேலை கொடுத்தாங்கன்னா அதை உடனே இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லாமல் மறுக்காமல் அந்த வேலையை வந்து அவங்க எடுத்து பண்ணுவாங்க. அதாவது மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எல்லா வேலைகளுமே இவங்க இழுத்து போட்டு பண்ணுவாங்க. எதையுமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து கேட்டு வாங்கிக்க மாட்டாங்க. சப்போஸ் வர வேண்டியதாக இருந்தாலுமே யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை போய் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. எனக்கு என்னோட பொருளை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. சரி போனால் போது வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். யாராவது ஏதாவது சூழ்ச்சித்தனமாக பேசுகிறாங்க, இல்லை நம்மளை என்ன வம்பளுக்குறாங்க, இல்லை திட்டுறாங்க அப்படின்னா கூட அதை வந்து அவங்க வந்து அதாவது யதார்த்தமாக எடுத்துக்கிறது, விவேகமாக எடுத்துக்காமல் யதார்த்தமாக எடுத்துக்கிட்டு சரி போனால் போட்டோம், பேசுனா பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே விட்டுறது. எதையுமே ஒரு கவனமாக கருத்தாக நினைக்கிறது இல்லை. ஏனோ தானன்ட்டு யதார்த்தமாக வெகுளித்தனமாக, அதாவது எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது. இப்படிப்பட்டவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இந்த குணங்களை மாற்றிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், எந்த விஷயங்களை எப்படி பண்ணால் இந்த குணங்களை மாறும், நம்மளுக்கான உரிமைகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளோட வெகுளித்தனத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா உரிமைகளும் எடுத்துக்குவாங்க. அதாவது நம்மக்கிட்ட எதையுமே கேட்க மாட்டாங்க. அந்த அவகிட்ட கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டா. அதனால வந்து அவகிட்ட கேட்க வேண்டாம். நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம போய் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான பணத்தை போய் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுருப்போம். ஆனால் வந்து அவங்க வந்து அதை கேட்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட பர்மிஷனே கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு இது தேவை, முக்கியம், நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேன்னு தான் எடுத்துகிட்டு போயிட்டேன், நானும் யூஸ் பண்ணிட்டு தரேன், இல்லாட்டி நானும் இன்னொரு தடவை காசு இருக்கும்போது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்மளோட உரிமைகளை வந்து நம்ம மேலே அதிகமாக உரிமை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது விடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்குன்னு வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு பெர்மிஷன் கூட கேட்காம வாங்கிட்டு போகிறாங்க. அது தப்பு. நீங்கள் சொல்லலாம், எனக்கு அது வேணும், அவங்களுக்கு தேவையானதாக இருந்துச்சுன்னா இல்லை எனக்கு அது வேணும், நீங்கள் வேறு எங்கேயாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக அடித்து பேசலாம். சரிங்களா? போனால் போதுன்னு விட்டிங்கன்னா அது உங்களுக்கான இழப்பு தான். சரிங்களா? நீங்கள் தான் அதை இழந்துட்டு போயிடுங்க. அதனால் வரக்கூடிய லாபமோ நஷ்டமோ அது உங்களுக்கு தான். அதனால் வந்து எந்த பொருளையுமே அதிகமாக உங்கள் மேலே உரிமை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது அப்படி வச்சுக்காதீங்க. எதுவுமே லிமிட்டோடு இருக்கிறதா எல்லாத்துக்குமே நல்லது. சரிங்களா? உங்களோட பொருள் உங்களுக்கு தான். உங்களுக்கு தேவையில்லை, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அப்படி கொடுக்கலாம். சரிங்களா? ஆனால் உங்கள் பொருளை வந்து ஈஸியாக ஏமாற்றி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதை வந்து விட்டு கொடுக்காதீங்க. இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துக்கோங்க, எனக்கு என்னோடய பொருள் தேவைன்னு சொல்லிட்டு உங்கள் உரிமையை காப்பாற்றிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே லிமிட்டோடு இருக்கிறது தான் நல்லது. எல்லாருக்கிட்டையுமே லிமிட்டோடு தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் நல்லது. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணுறது. டைம் எதுக்காக வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்காக ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கும், ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டிய அர்ஜென்ட் இருக்கும், இந்த கரெக்டான டயத்துக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த டயத்தில் வந்து என்னென்னா மற்றவங்க வந்து எனக்கு இதை வாங்கி கொடுத்துருப்போம், இந்த கடைக்கு போயிட்டு வா, இல்லை இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அவங்க வேலையை கொடுப்பாங்க. அப்படி பண்ணுறதுனால என்னாகும், நம்ம வந்து அவங்கள்ட்ட மறுக்க முடியாமல் இருக்கணும். சரி நான் பண்ணுறேன், சரி நான் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. அப்படி பண்ணுறதுனால என்னாகும், நம்ம அர்ஜெண்ட்டாக இப்போ வந்து 9 மணிக்கு போக வேண்டிய வேலை போகணும். ஆனால் வந்து இவங்க கொடுக்குற வேலையை பார்த்து முடிக்க வந்து எப்படி 10 மணி ஆயிரும். அப்படி இருக்கும்போது இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போனோம்னா நம்மளோட வேலை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதனால வர வேண்டிய லாபமோ நஷ்டமோ நம்மளுக்கு தான். சரிங்களா? இப்போ ஒரு மீட்டிங் போகிறோம், வேறு ஏதாவது விஷயமா போகிறோம், முக்கியமான விஷயமா இருக்கும் நம்மளுக்கு, அந்த தேவைகளுக்காக போகிறோம் அப்படின்னா இப்படி லேட்டாக போனால் நம்மளுக்கான மதிப்பு கிடைக்காது, அது இழப்பு தான் அதிகமாகும். அதனால் என்ன பண்ணுறோம்னா எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்களுக்காக கொடுக்குறது தப்பில்லை. ஆனால் நம்மளோட வேலைகளை பார்த்துட்டு முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு வேலை பார்க்குறது அதுதான் நல்லது. சரிங்களா? உங்களோட உழைப்பு டைம் எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களோட
உழைப்பை வந்து முன்னேற்றம் இல்லாமல் நீங்கள் வந்து டவுனாகவே ஆயிருங்க. உங்களுடைய உழைப்பை வச்சு அவங்க வந்து முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வேலைகள் தான் முக்கியம், சரிங்களா? அடுத்தவங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஆளை வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் தப்பே இல்லை, சரிங்களா? உங்கள் வேலையை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, சரிங்களா? இதை வந்து நம்ம மாற்றிக்கணும். அடுத்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம லேட்டாக போகிறோம். என்ன இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. இன்டர்வியூவில் வந்து இப்போ 2 பேர் வர்றாங்க. நம்மளோட வெகுளித்தனத்தை பார்த்துட்டு நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக நம்மகிட்ட பேசுவாங்க. என்னன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் ஃபேமிலியில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு இந்த வேலை கிடைச்சாதா, அதனால எனக்கு இந்த வேலை இல்லைன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த வேலையை எனக்காக விட்டு கொடுங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால் இந்த வேலையை கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக பேசும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இறக்கப்பட்டு எதார்த்தமாக சரி பாவம் கஷ்டப்படுறாங்க, அவங்க போய் வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போகிறது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்கலாம், ஆனால் வந்து இதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கும், ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கும், நிறைய சம்பளம் வரலாம், பெர்மனெண்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயம் ஈஸியாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க இந்த வேலைக்கு வராங்க. அவங்கள பார்த்தோன்னே கொஞ்சம் யாரும் அதை இருந்தாலும் பேச்சை வச்சு முடிவு பண்ணாதீங்க. அவங்க அதாவது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க, மனசு இழகுற மாதிரி பேசுகிறாங்க, உருக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நம்பாதீங்க. யதார்த்தமாக இருக்காதீங்க, சரிங்களா? வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கக்கூடாது. நம்மளுக்கும் வேலை வேணும், நம்மளுக்கும் சாப்பாட்டுக்கு காசு வேணும், நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு நம்ம பிழைக்க முடியும், சரிங்களா? நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வேலையை பார்த்துக்குவோம். சப்போஸ் நான் பார்க்குறேன், எனக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? கிடைக்கிற வேலையெல்லாம் அடுத்தவங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. கடைசியில் நம்ம தான் வந்து கஷ்டப்படணும், சரிங்களா? அடுத்தவங்களுக்கு வாய்ப்புகளை விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டப்பட போகிறது நம்ம தான். வாய்ப்புகளை வந்து எப்பயுமே இழந்துடக்கூடாது அடுத்தவங்களுக்காக, ஓகேங்களா? அடுத்து வந்து கடமைகளை செய்யணும். நம்மளுக்கு கடமைகள் நிறையா இருக்கும், சரிங்களா? இப்போ வேலை நேரத்தில் இப்போ வந்து நம்மளுக்கான ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பொறுப்புகளை நம்மளை நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கடமைகளை வந்து கரெக்டாக பண்ணணும். அந்த வேலையை வந்து கரெக்டாக இடத்துக்குள்ளே சீக்கிரமாகவும் முடிக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் முடிக்கணும், சரிங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக வேலை பார்த்து நம்ம கடமைகளை வந்து நம்ம கரெக்டாக செய்ய முடியல அப்படின்னா நம்மளுக்கு தான் கெட்ட பேர், சரிங்களா? அதனால் வந்து அடுத்தவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்கள் வேலைகளை வந்து கரெக்டாக பண்ணி முடிக்கணும், டயத்துக்குள்ளே பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியை மட்டும் எடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, சரிங்களா? நம்மளோட உரிமைகளை வந்து கேட்டு வாங்கணும், சரிங்களா? இப்போ வந்து ஏதாவது நம்மளுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது, நீங்கள் யாருக்காவது கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த வந்து கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுட்டு போனால் போகுது, கஷ்டப்படுறாங்க, போனால் போகுது, அவங்களா கொடுக்கட்டும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு தேவையான பணத்தை நம்ம தான் கேட்டு வரணும். அதாவது வாங்கும்போது அவங்க கேட்டாங்க, எத்தனை தடவை கேட்டு உங்களை ஈஸியாக ஏமாற்றி வாங்கியிருக்காங்க. கொடுக்குறவங்க நல்லவங்களாக இருந்தால் சொன்ன டயத்துக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இப்போ கொடுக்கல, அதாவது ரொம்ப இழுக்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் உங்கள் பணம், அவங்க பணம் இல்லை, உங்கள் பணம், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம். அப்போ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கேளுங்க, எனக்கு தேவை இந்த பணம், என்னோடய காசு எனக்கு தேவை, இந்த டயத்துக்குள்ளே கொடுங்கன்னு சொல்லிட்டு அடித்து பேசுங்க, சரிங்களா? அவங்களோட தேவைகளுக்கு வாங்கின மாதிரி நம்மளோட தேவைகளுக்கு நம்ம பணம் தேவை. அவங்க கரெக்ட் டயத்துக்கு கொடுக்கல, வாங்கின மாதிரி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் உங்களோட உரிமைகளை கேட்குறதுல தப்பே இல்லை, உங்களோட பணத்தை கேட்குறதுல தப்பே இல்லை. அதனால் வந்து உரிமைகளை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. இறக்கப்படுறது தப்பு இல்லை, ஆனால் வந்து எல்லா விஷயத்துலையுமே இறக்கப்பட்டு நிற்கக்கூடாது, சரிங்களா? அது நம்மளுக்கு தான் இழப்பாக முடியும், சரிங்களா? நம்மளோட கடமைகளை கரெக்டாக செய்யணும், உரிமைகளை கேட்டு வாங்கணும், சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம யார்கிட்டயாவது இப்போ வந்து பேசுகிறோம் அப்படின்னா வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நின்று கரெக்டாக நின்று பேசணும், கண்ணை பார்த்து பேசணும், தெளிவாக பேசணும், உறுதியாக பேசணும், சரிங்களா? கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து அவங்க நம்பணும், அந்த மாதிரி பேசணும். இப்போ வந்து ஏன்னா இப்போ ஒரு மீட்டிங் போகிறோம் அப்படின்னா அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஏன்னு தெரியும், ஆனால் வந்து பயந்துக்கிட்டே சொல்கிறது, கண்ணை பார்க்காம அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சிக்கிட்டு திரும்பிக்கிட்டு அப்படியே பார்த்து சொல்கிறது, அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை போயிடும். ஏன்னா நேராக பார்க்க மாட்டேங்குது, பேச மாட்டேங்கிறாங்க, ஏனோ தானேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை போயிடும். தப்பாகவே சொன்னாலும் கரெக்டாக பேசணும், சரிங்களா? தெளிவாக முகத்தை பார்த்து டைரெக்டாக நம்ம முகத்தை பார்த்து தெளிவாக பேசணும், பொறுமையை எடுத்து சொல்லணும், நம்ம செய்கிற விஷயங்களை வந்து பொறுமையாக எடுத்து சொல்லணும். கேட்குற கேள்விகளுக்கு கரெக்டான பதிலை வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும், உறுதியாக சொல்லணும். அப்படிங்கும்போது நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்படி நம்பிக்கை வந்துச்சுன்னா அந்த என்ன சொல்லுதுன்னா நம்மளோட நம்பிக்கை அதிகமாகிடுச்சுன்னா நம்மளோட வேலைகளும் சிறப்பாக முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும், ஓகேங்களா? அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே
கான்ஃபிடெண்ட்டாக பேசணும், தெளிவாக பேசணும். அதாவது கரெக்டாக பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடி லாங்குவேஜ் இருக்கணும். அதே மாதிரி கண்ணை பார்த்து பேசணும். எந்த ஒரு விஷயத்த பேசினாலும் சரிங்களா. இப்படி பேசினால வந்து நம்மளை வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஒரு என்ன சொல்லணும்னா நல்ல பர்சன், இவங்க வந்து இவங்கள்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா கரெக்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நம்ம கரெக்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெகுளியாக இருக்கிறவங்களுக்கான இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட குணத்தை மாற்றலாம். நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக நம்மளோட வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போகிறேன், ஷார்ட்ஸ் போகிறேன். யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு போடுங்க என்னோடய வீடியோஸ். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.